கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஆர் அழகுமீனா அவர்கள் தலைமையில் மீனவர் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் அண்மையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை துணை இயக்குனர், கன்னியாகுமரி மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களால் பதில் விவரம் தெரிவிக்கப்பட்டது. கன்னியாகுமரி பேரூராட்சியினை மட்டுமே நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் எனவும், பிற ஊராட்சிகளை இணைப்பது தொடர்பாக அறிவிக்கப்படவில்லை எனவும், ஆழ்கடலில் 200 நாட்டிக்கல் மைல் தொலைவிற்கு அப்பால் விபத்துக்குள்ளாகும் மீனவர்களை மீட்க நவீன முறையிலான திட்டம் தொடர்பாக குமரி மாவட்டத்தில் செயல்படுத்திட தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும், மானிய விலை மண்ணெண்ணெய் வழங்கும் திட்டத்தில் விண்ணப்பித்து நீண்ட காலமாக காத்திருப்பு பட்டியலில் உள்ள புதிய பயனாளிகளை ஆய்வு செய்து இம்மாதம் 8ஆம் தேதிக்குள் கருத்துரு தயார் செய்து சென்னைக்கு அனுப்பிட நடவடிக்கை மேற்கொண்டிடவும், இணையம்புத்தந்துறை மீனவ கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஊராட்சி அலுவலகத்தை முழு நேரமாக செயல்படுத்திடவும், மீனவ கிராமங்களில் அதிகரித்து வரும் தெருநாய் தொல்லையை நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் கட்டுப்படுத்திடுவது போல ஊராட்சிகளிலும் கட்டுப்படுத்திட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும், புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு பொதுமக்கள் மற்றும் பள்ளிக்கூடங்களில் ஏற்படுத்திட தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், அதனை ஆவணப்படுத்திடவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எனவும், நீரோடு முதல் கொல்லங்கோடு வரை உள்ள ஏவிஎம் கால்வாயினை தூர்வாரி சுத்தப்படுத்திட அரசிற்கு கருத்துரு சமர்ப்பிக்கப்பட்டு நடவடிக்கையில் உள்ளதாகவும், கடற்கரை மண்டல மேலாண்மை திட்ட வரைபடம் தயாரிக்கும் பணியில் மாசு கட்டுப்பாடு வாரியத்துடன் இணைந்து தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் பதில் விவரம் தெரிவிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் தோவாளை வட்டத்திற்குட்பட்ட கரையான்குழி பகுதியில் 6வது சுற்று கால்நோய் வாய்நோய் தடுப்பூசி போடும் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி அழகுமீனா அவர்கள் சில தினங்களுக்கு முன்பு துவக்கி வைத்தார். கால்நோய் வாய்நோய் பிளவுபட்ட குழம்புள்ள கால்நடை இனங்களான பசு மற்றும் எருமைகளுக்கு பரவும் நோய் எனவும், இந்நோய் தாக்கப்படும் கால்நடைகளுக்கு கால், வாய் மற்றும் மடிக்காம்புகளில் கொப்பளங்கள் ஏற்படும் எனவும், இதனால் நோய் தாக்கப்பட்ட கால்நடைகளில் பால் உற்பத்தி குறைந்து பொருளாதார இழப்பு ஏற்படும் எனவும், நோய் தாக்கப்பட்ட பசுக்களில் பால் அருந்தும் கன்றுகள் இறக்க நேரிடும் எனவும், இந்த நோயிலிருந்து கால்நடைகளை காத்திட தடுப்பூசி போடுவது ஒன்றே சிறந்த வழி என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார். மேலும் குமரி மாவட்டத்தில் இதுவரை 5 சுற்று கால்நோய் வாய்நோய் தடுப்பூசி பணி நடந்துள்ளதாகவும், எதிர்வரும் 6வது சுற்றில் சுமார் 58,700 கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட்டிட இலக்கு நிர்ணயித்து கால்நடை பராமரிப்புத்துறை செயல் திட்டம் வகுத்துள்ளதாகவும், இதற்காக குமரி மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள கால்நடை பராமரிப்பு துறையை சார்ந்த கால்நடை உதவி மருத்துவர்கள், கால்நடை ஆய்வாளர்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் ஆகியோர்களை கொண்ட 52 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், முகாமானது தொடர்ந்து 28 நாட்கள் நடைபெற உள்ளதாகவும், கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் கால் மற்றும் வாய் நோயினால் ஏற்படும் உற்பத்தி இழப்பினை தடுத்திட இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி தங்களிடம் உள்ள 4 மாத வயதிற்கு மேலான அனைத்து பசு மற்றும் எருமைகளுக்கு தடுப்பூசி போட்டிட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் திருமதி அழகுமீனா அவர்கள் தெரிவித்தார்கள். தமிழக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு நாசர் அவர்கள் குமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஆர் அழகுமீனா அவர்கள் தலைமையில் கன்னியாகுமரி விருந்தினர் மாளிகையில் வேர்களை தேடி பண்பாட்டு கலை பயணமாக கன்னியாகுமரிக்கு வருகை தந்த புலம்பெயர் தமிழர்களுடன் கலந்துரையாடினார். தமிழர்களின் குழந்தைகள், இளம் மாணவர்கள் தாய் தமிழ்நாட்டின் மரபின் வேர்களோடு உள்ள தொடர்பை புதுப்பிக்கும் வண்ணம் ஆண்டுதோறும் புலம்பெயர்ந்த 200 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாடு பண்பாட்டு சுற்றுலாவிற்கு அழைத்து வரப்படுகின்றனர். இந்த பண்பாட்டு பயணம் வேர்களை தேடி என்ற பெயரில் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரகம் மூலம் சுற்றுலாத்துறை, பண்பாட்டுத்துறை, இந்து சமய அறநிலைத்துறை, தொல்லியல் துறை, காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை உள்ளிட்ட பிற துறைகளுடன் இணைந்து 2 கட்டங்களாக நடத்தப்படுவதாகவும், இந்த 2 கட்ட பயணத்தில் 157 அயலக தமிழ் மாணவ மாணவியர்கள் முதல் முறையாக தமிழ்நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு தமிழின் தொன்மை, தமிழர் வாழ்வியல், கலாச்சாரம் குறித்து விளக்கப்பட்டதாகவும், தமிழர்களின் கலைகளை அறிமுகப்படுத்தும் விதமாக கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன.